என்ன ஆச்சுங்கிறதா இந்த படத்தோட மீதி. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்களோட லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சுக்கிட்டே இவங்க ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. இவங்களோட புருஷன் கூட நடந்த அந்த பஞ்சாயத்துனால இப்ப இவங்க தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவன் எப்போ கண்ட பொண்ணுங்க கூட எல்லாம் சுத்தறதை விட்டுட்டு திருந்தி வாழ்றானோ அதுக்கப்புறம் தான் நம்ம போய் ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிற ஒரு லட்சியத்தோட இருக்க ஹீரோயினுக்கு ஒரு 14 வயசு பையனும் இருக்கான். அந்த பையனை பாக்குறதுக்காகவே அடிக்கடி இந்த புருஷன்காரன் வீட்டுக்கு வந்துட்டு போறது ஹீரோயினுக்கு பிடிக்குது இல்லையா, அவளோட ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல. அவ ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ பெரிய தப்பு பண்ற, அவன மாதிரி ஆளுகள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைச்சா கூட போதும், திரும்பவும் வந்து உங்ககிட்ட ஒட்டிக்க ட்ரை பண்ணுவான் அப்படின்னு கண்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஹீரோயினோட மைண்ட கெடுத்துக்கிட்டு இருக்கா. இவ்வளவு மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருந்தாலே பல குடும்பங்கள் நல்லா இருக்குங்கிறது இந்த உலகம் அறிஞ்ச ஒரு விஷயம் தான். அது இல்லாம ஹீரோயினோட மகனுக்கு இப்ப பர்த்டே வருது. நம்ம என்ன தடுத்தாலும் புருஷங்காரன் வீட்டுக்கு வந்ததே திருவான்னு சொல்லி அவரு வீட்டுக்கு வராரு. அவனுக்கு பிரசன்டா ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு அவனும் அதை வாங்கி ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ அந்த ஆள் என்ன சொல்றானா, இவருக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ட்ரிப் இருக்கு, அதுக்காக வெளிநாடு போக போறாரு, எப்படியும் திரும்பி வர்றதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும். இதெல்லாம் ஹீரோயின்ட்ட இவர் சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு ஏற்கனவே இந்த ஆளை பத்தி தெரியும். இவர் ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட எல்லாம் தேவையில்லாத சகவாசம் இருக்கு, திரும்பவும் அதுக்காக தான் போக போறான், என்ன பண்றது, இதெல்லாம் என்னோட தலைவிதின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியா இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயினும் அவங்களோட பையனும் வெளியே போறதுக்காக அந்த காரை பார்க்கிங் குள்ள இருந்து எடுக்க ட்ரை பண்றாங்க. அங்க ஒரு ஷட்டர் இருக்கும், அது மேல தூக்க முடியாது அப்படிங்கறனால இவங்க இப்ப அந்த காரை வெளியே எடுக்க முடியல. ஹீரோயினும் எவ்வளவு முயற்சி பண்ணி அதை மேல தள்ள பாக்குறாங்க, அப்பவும் முடியல. அப்ப யாருன்னே தெரியாத ஒருத்தன் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். அவன் ஆள் பாக்குற நல்லா ஸ்மார்ட்டா இருக்கான். இது வரைக்கும் ஹீரோயின் இவனை பார்த்ததே இல்ல. யார் இவன் புதுசா இருக்குன்னு சொல்லி இவங்க யோசிக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு வயசானவர் இருப்பாரு. அவரு என்னோட சொந்தக்கார பையன் தான், எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, வீல் சேர்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கனால என்ன பாத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க மாதிரி அவர் சொல்ல, இப்படியே அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ இந்த ஷட்டர் கீழே இறக்க முடியாதனால அதை சரி பண்ணாதான் காரை வெளியே எடுக்க முடியும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் ஹீரோயினோட பையனை கூட்டிட்டு ஹார்ட்வேர் கடைக்கு போறாங்க. அங்க தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் அங்க பக்கத்துல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கும். அவ கூட பேசலாம்னு சொல்லி ஏதோ ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு சரியா வராது. பக்கத்துல இருக்க இவங்கிட்ட ஒரு ஐடியா கேட்க, இதுக்கெல்லாம் கூச்ச போடவே கூடாது, வா அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு இவனுக்கு தேவையான அந்த பொருள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொடியும் கூட ஸ்கூல்ல படிக்கிற சில பசங்களா இருப்பாங்க. இவனை பார்த்ததுமே அங்க வந்து இவனை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. இவனால அவங்களை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. அப்போ அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு தான் அவனுங்க எல்லாத்தையும் விரட்டி விடுறா. இதனால இவன் பயங்கரமா அப்செட் ஆயிருக்கான். ஹீரோயினோட வீட்டுக்கு வந்த இந்த பக்கத்து வீட்டுக்காரனும் அந்த ஷட்டரை ரெடி பண்ணிட்டு கூடவே அவளோட வீட்டுல சில எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதையும் ரெடி பண்ணி விட்டுறான். இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல அவனும் அவங்க இருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட வீட்டுல இருந்து பார்த்தா அவங்களோட வீடு தெரியும். அந்த வயசான பெருசன் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் டேக் கேர் பண்ணிக்கிறத ஹீரோயின் பாக்குறாங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது அவங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இப்படியே கொஞ்ச நாட்கள் போக ஹீரோயினோட வீட்டுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கான். ஹீரோயினோட பையனுக்கு அவனுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை அவன் சொல்லி கொடுக்குறான். அந்த கார் ரிப்பேர் பண்றது, சப்போஸ் இப்ப எமர்ஜென்சியா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தா கூட அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவன் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. தூரத்துல இருந்து ஹீரோயினும் பாக்குறாங்க. அவளோட ஹஸ்பண்ட் ஒரு பிசினஸ் ட்ரிப் போறேன்னு சொல்லியிருப்பான். ஃபர்ஸ்ட் அவன் தனியா தான் போறேன்னு சொல்லியிருப்பான். அவங்க பையனும் இப்ப ஹாலிடே இருக்கனால நான் இவனையும் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் மட்டும் தான் தனியா இருக்கா. அவளோட ஃப்ரீ டைம்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா சில புத்தகங்கள் எல்லாம் படிச்சிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறது பிடிக்கும்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் இவங்களுக்கு ஒரு புக் கொண்டு வந்து பிரசன்ட் பண்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அந்த எதிர் வீட்டு ஜன்னலை பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவன் ட்ரெஸ் இல்லாம நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோயின் அதை தூரத்துல இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். அது போக ஆப்போசிட்ல அவனுக்கு பக்கத்துல ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில ஹீரோயின் பார்த்ததை அவன் நோட் பண்ணிடுறான். அவன் சடனா இந்த பக்கம் திரும்பினதுமே ஹீரோயின் அங்க இருக்க அந்த ஸ்கிரீனுக்கு இடையில ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒரு பார்ட்டிக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்கு போயிருக்காங்க. அங்க இருக்க ஒருத்தவன் ஹீரோனோட ஹஸ்பண்ட் பத்தி ஏதோ தப்பா பேச இவங்க கோவப்பட்டு அங்கிருந்து எழுந்து வந்துடுறாங்க. வீட்டுல வந்து தனியா சோகமா உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்து ஒரு போன் வருது. அவன் ஏதோ சமையல் பண்ணிருக்கிறதாகவும் அது எனக்கு சரியாவே சமைக்க வரல, நீங்க கொஞ்சம் வந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோயினும் வெளியே மழை வந்துட்டு இருக்கிறத கூட பெருசா எடுத்துக்காம ஒரு கொடையை பிடிச்சிட்டு அங்க பக்கத்து வீட்டுக்கு போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில ஒரு கட்டத்துல அவன் ஹீரோயினுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட. ஆரம்பத்துல ஹீரோயினுக்கு இவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படியே கொஞ்ச நேரம் ஆக இவளும் இப்ப சரக்கு அடிச்சிருக்கனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன் ஒன்று உருவாகி வேற மாதிரி போயிருது. அடுத்த நாள் காலையில எழுந்து பார்க்கும்போது தான் ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிக்கிறதே அவங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி வேகமா எஸ்கேப் ஆக பார்க்க அவன் நேத்து நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், நீங்க தான் உங்க ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிட்டீங்களே, நாம ஏன் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க கூடாதுங்கிற மாதிரிலாம் அவன் பேச ஹீரோயின் அதெல்லாம் சரியில்லை, நேத்து நடந்த அந்த விஷயத்தை நீ இதோட மறந்துடு, அதான் உனக்கும் நல்லது எனக்கு நல்லதுன்னு சொல்லி அவங்க போறாங்க. அவன் சடனா கோவப்பட்டு அங்க பக்கத்துல ஒரு பில்லர் இருக்கும், அது மேலேயே கையை வச்சு குத்த ஹீரோயின் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோம் போல் இருக்கேன்னு சொல்லி இப்பதான் யோசிக்கிறாங்க. அவன் காயப்பட்ட அந்த விரலுக்கு மருந்து போட்டு விட்டு இவனுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில வெளியே பிசினஸ் ட்ரிப்புக்காக போயிருந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. அவங்க டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நைட்டு பேசிட்டு இருக்கும்போது அவர் ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. இதனால வரைக்கும் நான் பண்ண அந்த தப்பெல்லாம் சரி பண்ணிக்கிறேன், எனக்கு என்னோட குடும்பமும் என்னோட மனைவி தான் முக்கியங்கிற மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்டா பேச ஹீரோயினும் இதுக்கு மேல நம்ம சேர்ந்து வாழலாம்னு சொல்லி அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுறாரு. இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் பாத்துக்கிட்டு தான் இருக்கு. அவனோட பிளான் என்னன்னா இந்த புருஷன்காரன் நிரந்தரமா இந்த வீட்டுக்கே வரவிடாம பண்ணிட்டு அந்த ஹஸ்பண்டோட இடத்துக்கு இவன் வரும்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பான். இது எல்லாமே நாசமா போயிடுச்சு. எப்படியும் ஹீரோயினை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு டீச்சிங் கிளாஸ்ல தான் டீச்சர்
டீச்சரா இருப்பாங்க. இப்போ புதுசா யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லி அங்க இருக்க ஆளு கொண்டு வந்து விடுறான். அது யாருன்னு பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் தான். இவன் இந்த அளவுக்கு ஹீரோயினை ட்ராக் பண்ணிட்டு வருவாங்கிறது அவங்களுக்கே தெரியல. இதையெல்லாம் பார்த்து இவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அங்க இருக்க ஒருத்தங்கிட்ட இவனை எதுக்காக என்னோட கிளாஸ்ல சேர்த்தீங்கன்னு சொல்லி கேட்க அவன் என்ன சொல்றானா, உங்களோட இமெயில இருந்தா மெசேஜ் வந்துச்சு, நீங்க தான் அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றனே தெரியல. இவங்களும் சிரிச்சுக்கிட்டே ஆமா நான் தான் சொன்னேன் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதையோ பேசி சமாளிக்கிறாங்க. அடுத்த நாள் இவங்களோட லேப்டாப்பை பார்க்கும்போது தான் தெரியுது இவங்களோட அந்த பாஸ்வேர்டு அவங்க பையனுக்கு தெரியும். அவங்க மூலியமா திருட்டுத்தனமா இவன் இந்த தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லி ஆல்ரெடி பிரிஞ்சு போன இந்த ஃபேமிலி ஒன்னா சேர போறது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க இருக்க ஒரே ட்ரம்ப் கார்டு யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட பையன் மட்டும் தான். அவனை மெனிபுலேட் பண்ணி நீ நினைக்கிற மாதிரி இல்ல உன்னோட அப்பா, அவரு நிறைய பொய் சொல்றாரு அது இதுன்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவனோட மைண்ட்ல கொண்டு வந்து அவனை பிரெயின் வாஷ் பண்றான். இதனால வரைக்கும் அவங்க அப்பா மேல அவன் ரொம்ப பாசமா இருப்பான். அப்படிப்பட்ட பையனை இப்போ அவர் எதை சொன்னாலும் கேட்க கூடாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். அது இல்லாம இவனுக்கு நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறதுக்காக நிறைய கிளாஸ் எல்லாம் சேர்த்து விட்டுருப்பாங்க. இப்போ அது எதுக்குமே இவன் போகாம இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவன் பாக்ஸிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. இவனை அந்த கிளாஸ்ல யாராவது புள்ளி பண்ணா கூட இடையில இவன் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கான். இப்படியே நாளுக்கு நாள் இவன் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் ஒரு லிமிட் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஹீரோயின் ஒரு இடத்துல இருக்கும்போது அவளுக்கு ஒரு பொக்கே ஒன்று பிரசென்ட் ஆகுது. இவங்களோட ஹஸ்பண்ட் தான் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி அவனுக்கு இவங்க போன் பண்ணி தேங்க்யூ சொல்றாங்க. ஆனா அவன் அதான் நான் அனுப்பல, வேற யாராவது உனக்கு அனுப்பியிருப்பாங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பா அது அந்த பக்கத்து வீட்டுக்காரனா தான் இருக்குன்னு சொல்லி அவனை பார்க்க போறாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டேன். நான் உங்களை லவ் பண்றேன், நீங்க என்னோட காதலை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களாங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க பாக்ஸிங் கோச் இருப்பான், ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க இவங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறேன். அடுத்த நாள் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு ஹீரோனோட ஹஸ்பண்டும் அவங்களும் வீட்டுல வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை தூரத்துல இருந்து வெட்டி பாக்குறான். இவனால அது ஏத்துக்கவே முடியல. ஹீரோனோட பையன் ஒரு பொண்ணுக்கு ரூடு விட்டு இருந்திருப்பான். அவளை கரெக்ட் பண்றதுக்கு கூட மாமா வேலையெல்லாம் இவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க ஒரு ஈவென்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் ஃபேஸ் வாஷ் பண்றதுக்காக ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ள வரா. அங்க அவளை பத்தி ஏதோ தப்பா இவன் எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்து இவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அந்த இடத்துக்கு இவன் வர ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். இவனை இதுக்கு மேலையும் விட்டு வச்சா சரியா வராதுன்னு சொல்லி அவனை எட்டி உதச்சு கீழே தள்ளி விட்டு இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், மறுபடியும் உன்னோட வேலையெல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருந்தா உன்னை என்ன பண்ணுவேன்னு சொல்லி எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி கோவமா பேசிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் இவங்க கிளாஸுக்கு வரும்போது ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் சாவியை போட்டு அந்த கிளாஸ் ரூம் ஓபன் பண்ணி உள்ள எட்டி பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயினும் அவனும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருப்பா மாதிரி இருக்கு. அந்த போட்டோக்கள் எல்லாம் அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு தோரணம் மாதிரி கட்ட தொங்க விட்டுருக்காங்க. இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியே நிப்பாட்டி வச்சுட்டு அந்த கிளாஸ் ரூம் கதவை லாக் பண்ணிட்டு அந்த பேப்பர் எல்லாம் ஓன எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்க போனா அந்த ரூம் ஃபுல்லாவே ஹீரோயினோட அந்த போட்டோஸ் மட்டும் தான் இருக்கு. பத்தாவதுக்கு அங்க இருக்க பிரிண்டர்லயும் அது பிரிண்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கு. அதை எப்படி ஸ்டாப் பண்றேன்னு உங்களுக்கு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியே நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க பிரின்சிபல் கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க மாதிரி தெரியுது. ஹீரோயின் இன்னும் கேட்டை ஓபன் கதை ஓபன் பண்ணலன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு வழியா கஷ்டப்பட்டு அங்க அவன் பண்ண அந்த தேவையில்லாத வேலையெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கிளாஸ் ரூம் ஓபன் பண்றாங்க. ஹீரோயினை பர்சனலா கூப்பிட்டு அந்த பிரின்சிபல் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நீங்க நடந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை வேலையை விட்டு தூக்கத்தை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லைங்கிற மாதிரி பேச இன்னும் அவனால எந்தெந்த பிரச்சனைகள்லாம் இவங்க சந்திக்க போறாங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா பையனை ஸ்கூல்ல கூப்பிடறதுக்காக இந்த அப்பா இங்க வந்திருக்காரு. இதனால் வரைக்கும் ஹீரோயினுக்கும் அவருக்கும் மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. ஆனா மகன் எப்பவுமே பாசமா தான் இருப்பான். அப்படிப்பட்டவன் ஏன் நம்மளை புரிஞ்சுக்காம இப்படி எப்பவுமே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்கிறதுக்காக இவனை தனியா கூப்பிட்டு பேசலாங்கிறதுக்காக தான் இவர் இங்க வந்திருக்காரு. அந்த சின்ன பையன் தான் காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு போறான், அதுவும் ஓவர் ஸ்பீடு. இந்த அப்பங்காரன் என்ன சொன்னாலுமே மகன் கேட்கற மாதிரி இல்ல, ஓவர் ஸ்பீடா வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்க. இவன் பிரேக் பிடிக்கிறான், பிரேக் பிடிக்கல. இந்த சமயம் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அங்க சைட்ல ஏதோ சில ட்ரம் எல்லாம் நிறுத்தி வச்சிருப்பாங்க, அதுக்கு மேல கொண்டு போய் இடிச்சு இந்த காரை நிப்பாட்டுறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த கார் ஒடுங்கி இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி இந்த ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிச்சா ஹீரோயினுக்கு தெரிஞ்சா பயப்படுவாங்கன்னு சொல்லி அவர் உண்மையவே சொல்லல. அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் இவங்க கூட தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோயினை சந்திக்க வரான். நீ இன்னைக்கு நைட்டே என்னோட வீட்டுக்கு வர, உங்கள்கிட்ட நான் பர்சனலா ஒரு விஷயம் பேசணும். அப்படி முடியாதுன்னு சொன்னா அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாதிரி போட்டோக்கள் என்கிட்ட நிறைய இருக்கு, அது எல்லாத்தையுமே உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சா உன்னோட மொத்த வாழ்க்கையும் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறான். ஹீரோயினும் வீட்டுக்கு போறாங்க. உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா நீ உன்னோட ஃபேமிலியை விட்டு வந்துரு, நாம தனியா போய் எங்கேயாவது ஜாலியா இருக்கலாங்கிற மாதிரி பேச ஹீரோயின் உனக்கு எவ்வளவு விஷயங்களை சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கான், அதுபோக ஹஸ்பண்ட் இருக்காரு. அன்னைக்கு நடந்தது நான் போதையில இருந்தனால தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். இப்படி என்ன நீ டார்ச்சர் பண்ணுவேன் தெரிஞ்சதுதான் உன் சைடே வந்திருக்க மாட்டாங்கிற மாதிரி பேசிட்டு கோவமாங்க இருந்து போயிடுறாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட அந்த போட்டோவை காமிச்சு இந்த மாதிரி நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றேன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஐடியாவை கேட்க அவன் என்ன சொல்றானா, அவன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது திருட்டுத்தனமா நீ அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த கேமரா இருக்க அந்த ஃபுட்டேஜையும் போட்டோஸையும் நீ அழிச்சு தடையெல்லாம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அவன் உன்னை பிளாக்மெயில் பண்ண வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் இதுதான் சரியான பிளான் சொல்லி அவங்களும் முடிவு பண்றாங்க. ஒரு நாள் அவன் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் திருட்டுத்தனமா ஹீரோயின் வீட்டுக்குள்ள போய் கேமரா இங்க இருக்குன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத ஒரு கட்டத்துல அவன் கண்டுபிடிச்சிடறான். சடனா காரை திருப்பிட்டு இவன் வீட்டுக்கு போக பாக்குறான். அந்த சமயம் அவளோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நீ என்ன பண்ணுவோ தெரியாது, இப்ப 5 நிமிஷத்துக்குள்ள அந்த வீட்டை விட்டு வெளியே போனா மட்டும் தான் நீ அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியுங்கிற மாதிரி சொல்ல அதுக்குள்ள ஹீரோயின் அங்க இருக்க அந்த எல்லா ஃபுட்டேஜையும் அழிச்சிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அப்போ அவங்க அவனோட சிஸ்டம்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருப்பாங்க, இந்த ஹஸ்பண்டோட காரு ஆக்சிடென்ட் ஆனது கூட அவன் தான் காரணம், அவன் தான் அந்த பிரேக்கை பிடிங்கி விட்டுருப்பாங்கிற விஷயமும் இவங்களுக்கு தெரிய வருது. கூடவே இன்னும் ஒரு கார் நம்பர் இருந்திருக்கும், அதை பத்தி விசாரிக்கலாம்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட இவங்க பேசிட்டு
பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்றானா, இது ரொம்ப நாட்களுக்கு முன்னால ஒரு கப்பிள்ஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருக்காங்க, அந்த கார் நம்பர் தான் நீங்க சொல்றதுங்கிற மாதிரி அந்த ஆளு சொல்றான். ஆனா ஆக்சுவலா அது வந்து ஆக்சிடென்ட்டே கிடையாது, அதையுமே இவன் தான் பிளான் பண்ணி பண்ணிருக்கான். எந்த அளவுக்கு இவன் ஒரு சைக்கோங்கிறத ஹீரோயினே இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு போன் வருது. போன்ல யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் பேசுறாங்க. ஒரு சீக்ரெட்டான இடத்துக்கு வர சொல்ல ஹீரோயினா அவங்கள பாக்குறதுக்கு போய்கிட்டு இருக்கா. ஆனா போன் பண்ணது இப்போ அவங்க கிடையாது. அவங்களோட மொபைல திருட்டுத்தனமா இவன் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களோட வாய்ஸ் மாதிரியே ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஹீரோயினை நீட்டா ஸ்கெட்ச் போட்டு இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கான். அது இல்லாம ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் இவன் இங்க தான் கட்டி போட்டு வச்சிருக்கான். இவங்க இங்க வந்து பார்த்தா ஃப்ரெண்டை காணோம். அவங்க மேல இருந்து அவங்களோட டெட் பாடி மட்டும் தான் இவன் மேல விழுகுது. இங்க நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் பார்த்து ஹீரோயின் பயந்து அலறாங்க. இங்க இது எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி இவங்க தப்பிக்க பார்க்கும்போது காருக்குள்ள வந்து ஹீரோயினை அவன் இழுத்துட்டு வந்துடுறான். இதுக்கே சாக்கானா இப்படி இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். அங்க ஹீரோயினோட ஹஸ்பண்டையும் பையனையும் இவன் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவங்க என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலை இவனுக்கு கிடையாது. ஹீரோயின் இவனோட ரூட்லயே போய் இவனை கரெக்ட் பண்ணாதான் முடியுங்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையா அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு கம்பி இருக்கு, அதை எடுத்து நேரம் பார்த்து இவனை அடிக்க இதுக்கு மேல அவங்க யாரையுமே உயிரோட விட மாட்டாங்கன்னு மாதிரி சொல்லி ஹீரோயின் கூட அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் அந்த கை கட்ட அவுத்த ஹீரோயினோட புருஷன் இவனோட கழுத்துல கயிறை போட்டு கரெக்டா லாக் பண்ணிடுறாரு. ஹீரோயின் அங்க ஒரு கத்தி மாதிரி இருக்கும், அதை எடுத்து இவனோட கண்ணுக்குள்ளேயே சொருகிறான். அவனோட பாக்கெட்ல இருந்த இந்த லைட்டரை அவன் ஃபர்ஸ்ட் தூக்கி வெளியே போட்டிருப்பான். இந்த இடத்துல பூரா பெட்ரோல் ஊத்திருப்பான்னு நினைக்கிறேன். முழுக்க அந்த இடமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்க 3 பேரும் ஒரு வழியா எஸ்கேப் ஆகிட்டாங்க. அவன் அந்த நெருப்புலயே கருகி செத்து போயிட்டான். இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க.